ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல உழைப்பாளர்களோடு நாமும் பயணிக்கிறோம் என்கிற குறிக்கோளோடு இந்த சமுதாயத்திலே நான் எங்களுடைய ஊரிலே ஒரு வார்டு உறுப்பினராக நின்று வெற்றி பெற முடியவில்லை. அது 9 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே ஊரிலே ஊராட்சி மன்ற தலைவராக வேண்டும் என்கிற குறிக்கோளோடு 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்றைக்கு 3வது முறையாக இதற்கு முன்பாக என்னுடைய மனைவி ஊராட்சி மன்ற தலைவர், அதற்கு முன்பாக ஒரு அருந்ததியரையும் ஆதி திராவிடரையும் எங்களோடு பயணித்து வெற்றி பெறச் செய்தோம். இன்றைக்கு நான் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறைவாக 5 ஆண்டுகள் முடிகிற காலத்திலேயும் தென்சங்கம்பாளையத்திலே நாம் இருக்கிற காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இன்றைக்கு இருக்கிற நொடி நாளைக்கு கிடைக்காது என்கிற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். என்னோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைவரும் எந்த மொழியும் பாராமல் நம்முடைய ஊர்தான் முன்னேற வேண்டும் என்கிற குறிக்கோளோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி, அதை போல அண்ணனுக்கு காலையிலே தான் ஒரு கவிதையை எழுதி மதியம் 2 மணிக்குள்ளாக அதை தொகுத்து வழங்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இன்றைக்கு காலையிலே எழுதிய கவிதையை அண்ணனுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். சிகரத்தில் கொடியை நாட்டிய பிறகும் நின்றவர் யாரும் கிடையாது. வேறொரு சிகரம் தேடிச் செல்லாமல் வெற்றி பயணம் முடியாது. முடிவே இல்லாத வெற்றிப்படிகளில் கடைசி படியே கிடையாது. விதிப்படி நடப்பென சோம்பி கிடந்தால் முதல் படி கண்ணுக்கு தெரியாது. உடைவாய் ஏந்திய படையால் போலே ஒவ்வொரு நாளும் போராடு. அடைவாய் வெற்றி அடுத்த கணமே மக்கள் பணியை நீ தேடு என்கிற சொல்லுக்கு விடையாய் அமைந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி, நிமிர்ந்து பார்க்கும் பரந்த வானமும் படுத்து புரளும் பூமியும் சங்கமிக்கும் ஓரிடம்தான் தொடுவான். தொட முடியாத எட்டத்தில் இருந்தாலும் தொட முடியும் என்கிற நம்பிக்கை தரும் ஆற்றல் தான் மனிதனை முயற்சி. கூட்டினாலும் கடித்தாலும் பூஜ்ஜியம் மாறுவதில்லை. வாட்டினாலும் வதைவிட்டாலும் நல்லவர்களின் மனதின் நிலை மாறுவதில்லை. அந்த மாறாத மனம் கொண்டவர் தான் அருமை அண்ணன் அவர்கள். அந்த மனிதனுக்கு சாதனைகள் சரித்திரமாக வேண்டும் என்றால் மனிதன் சரித்திரம் படைத்தவன். வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதர்கள் தம் பிறப்பால் மட்டுமல்லாது தம் செயல்களால் உயர்ந்து நிற்கின்றனர். ஒரு மரத்தின் வயது அந்த மரம் வெட்டப்படுகிற போது அதன் குறுக்கு கோடுகளை வைத்து கண்டுபிடித்தார், இந்த மரம் பயனுள்ளதா பயனற்றதா என்று. அதை போல மனிதனுடைய உயரத்தையும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் வைத்து கண்டுபிடிப்பார், இவர் பயனுள்ளவரா பயனற்றவரா என்று. அதை போல பயனுள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் அவர்கள் என்று சொல்லி, வாழ்க்கை என்பது வாய்ப்புகள் அல்ல, சவால்களின் சரித்திரங்கள், சாதனையின் பரிமாணங்கள். அப்படிப்பட்ட சாதனையின் சிகரம் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள். உலகிலே பல அதிசயங்கள் இவர் இருந்தாலும் இவர் மண்ணில் பிறந்த நம் மண்ணில் பிறந்த அதிசயம். எத்தனையோ மனித பிறப்புக்காக காலம் தன்னை 2ஆக பகிர்ந்து கொள்கிறது. ஒன்று தனக்காக வாழ்தல், இன்னொன்று பிறருக்காக வாழ்தல். அந்த பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி, சிலர் நேற்று பிறந்து நேற்று